கோதையின் பாமாலை 27. மார்கழி நோன்புக்கான பொருள்களை பெற்று பூஜை முடித்தவுடன் ஆண்டாளுடன் கோபிகைகள் தங்களின் விரதம் நிறைவேறிய ஆனந்தத்தில் கண்ணனை கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்று அழைத்து இனி தாங்கள் கண்ணனுடன் கூடியிருந்து குளிரவிருக்கும் ஆனந்தத்தை கூற ஆரம்பிக்கிறார்கள். கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா, உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலியே தோடே செவிப்பூவே பாடகமே என்று அணைய பல்கலனும் யாம் அணிவோம், ஆடை உடுப்போம், அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கி வழிவாறு கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். கோவிந்தன் என்றால் பசுக்களையும் பூமியையும் பக்தர்களையும் ஒரு சேர ரட்சிப்பவன் என்று பொருள். பகைவர்களுக்கும் சந்தர்ப்பங்களை கொடுத்து தர்ம வழியில் திருப்ப பார்ப்பவன். அப்படியும் அவர்கள் இவன் சொல் கேளாமல் இவனோடு கூடாமலே இருந்தால் அவர்களை வென்று நிற்பவன். இப்படிப்பட்ட கோவிந்தனை போற்றி பாடி தாங்கள் அடைய இருக்கும் பரிசினை கூற ஆரம்பிக்கிறார்கள். உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் சர்வலோக சரண்யனான உன்னை பாடி உன் சகசிரநாமங்களை சொல்லியபடி கபடமில்லாமல் பாடி பெறுகிற பலன் என்னவென்றால், நாட்டிலும் புகழ வேண்டும்படி இருக்க வேண்டும். என்ன பரிசு வேண்டுமென்றால், உன் திருவடிகளை பிடித்த கைகளுக்கு கை வளையல்கள், தோள் வளையல்கள், உன்னை பாடும்போது கேட்ட காதுகளுக்கு தோடுகளும் இவற்றைப் போல பலவித ஆபரணங்களும் வேண்டும். நீ உடுத்து களைந்த ஆடைகளும் திவ்ய மாலைகளையும் புஷ்பங்களையும் நாங்கள் அணிந்த பின் பால் சோறு மோர மறையும்படி நெய் பெய்து உண்ணும்போது முழங்கை வரைக்கும் நெய் வழியும்படி செய்து நாம் அனைவரும் ஒன்றாக கூடியிருந்து மகிழ வேண்டும். உன்னை நப்பிணையோடு நடுவில் அமர வைத்து திவ்ய தம்பதிகளான உங்களுக்கு முதலில் அன்னத்தை சமர்ப்பித்துவிட்டு நாங்கள் அனைவரும் 4 புறங்களிலும் அமர்ந்து கொண்டு ஆனந்தமாக உண்ண வேண்டும். அப்படி நீ கிருபை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.